எல்லாருக்கும் வணக்கம். ஒரு விறகு வெட்டி ஒருத்தன் காட்டுல விறகு வெட்டிட்டு இருந்தான். அப்போ வந்து அவனோட கோடாரி காணாம போயிடுச்சு. அப்போ வந்து அவன் கடவுள்கிட்ட ரொம்ப வேண்டுனான். இந்த கோடாரி இருந்தா தான் என் குடும்பத்துக்கு நான் சாப்பாடு போட முடியும். என்னோட கோடாரி எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டும். அப்போ கடவுள் அவன் கண் முன்னாடி வந்து வெள்ளியால செஞ்ச ஒரு கோடாரியை கொண்டு வந்து காட்டி இது உன்னோடதா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு அவன் வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் வந்து தங்கத்தால செஞ்ச கோடாரியை காமிச்சு இது உன்னதா அப்படின்னு கேட்டதுக்கு அதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டான். கடைசி அவனோட ஒரு உண்மையான கோடாரியை கொண்டு வந்து காமிச்சாரு. ஆமா இதுதான் என்னோடது அப்படின்னு சொன்னோன்னே கடவுள் வந்து அவனோட நேர்மைக்கு பாராட்டி அந்த 3 கோடாரியும் அவன்கிட்டயே குடுத்துட்டாரு. அன்னைக்கு ராத்திரி அவன் வீட்டுக்கு போய் நடந்தது எல்லாத்தையும் அவன் பொண்டாட்டிட்ட சொன்னான். பேராசை புடிச்ச அவன் பொண்டாட்டி, மறுநாள் என்னையும் அங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டான். அவனும் சரின்னு அடுத்த நாள் அந்த காட்டுக்கு அவன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது, அங்க ஒரு புலியோட உருமல் சத்தம் கேட்டுச்சு. அத கேட்டும் 2 பேரும் பயந்துட்டு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்துல போய் அவன் திரும்பி பார்த்தா அவன் பொண்டாட்டிய காணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா, நேத்து கடவுள்கிட்ட வேண்டுன இடம் பார்த்தான். அங்க போயிட்டு மறுபடியும் கடவுள்ட்ட வேண்டுனான். என் பொண்டாட்டி காணோம் எப்படியாவது கண்டுபிடிச்சு குடுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப கடவுள் வந்து முதல்ல சமத்தாவ கொண்டு வந்து காமிச்சிட்டாரு. அப்போ உடனே இது உன் பொண்டாட்டி அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமா இது என் பொண்டாட்டி தான் அப்படின்னு சொன்னதும், கடவுள் வந்து திகைச்சுட்டு, என்னது இப்படிதான் உன்னோட நேர்மையா? நேத்து எவ்வளவு நல்லவனா இருந்த, இப்ப ஏன் இப்படி மாறிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நீங்க நேத்து நான் என்னோடது இல்லன்னு உண்மைய சொன்னதுக்கு 3மே என்கிட்ட குடுத்துட்டீங்க. இப்ப சமந்தா காட்டுறீங்க. அடுத்து தமன்னா காட்டுவீங்க. நான் அதுவும் இல்லன்னோன 3 பேத்தையும் என்கிட்ட குடுத்துருவீங்க. நானே ஒரு ஏழை விறகு வெட்டி 3 பேரை வச்சு நான் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டான். இதை கேட்டதும் கடவுள் சிரிச்சுட்டு அவனோட பழைய பொண்டாட்டியை அவன்கிட்ட கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாரு. நன்றி.